விதி எண் 3 அப்படின்றது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது சார்? பொதுவா நம்ம ஃபார்மேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, தேதியில ஒரு நம்பர் இருக்கும்போது, அது எந்த அளவுக்கு பவர்ஃபுல். அதே நம்பரு விதியன். விதியன் மீன்ஸ் தேதி, மாதம், வருஷம். இங்கே விதி. இது 3த்தையும் கூட்டு வர்றது கடைசி கூட்டு எண்ணு தான் விதியன். ம். அந்த இடத்துல நீங்க சொல்ற மாரி தேதியில 3 இருக்கு. அப்படி ஒரு பவர்ஃபுல்லா இருப்பாங்க. ம். பெஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டரா இருப்பாங்க. நீங்க உலகம் ஃபுல்லா எடுத்து பாருங்க. அது பிரைவேட்டா இருந்தாலும் சரி, கவர்மெண்ட்ல இருந்தாலும் சரி, அரசாங்கத்துல இருந்தாலும் சரி. பெஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா, இந்த 3, 12, 21 இந்த தேதியில பொறந்தவங்க தான் இருப்பாங்க. ஏன்னா அட்மின் வந்து அவங்களுக்கு வந்து ஈஸி லாவகமா வந்துரும். எப்படி இவங்கலாம் பண்ணுவாங்கன்னு நினைக்காதீங்க. அவங்ககிட்ட நம்பி கொடுங்க எல்லாமே செய்வாங்க. ஆமாமா. இப்போ ஒரு சினிமான்னு இருக்கிறவங்க ப்ரொடக்ஷன் மேனேஜர்னு வச்சுக்கோங்க. அவரு தான் பெஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர். அது யார் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னா, ப்ரொடக்ஷன் மேனேஜரு. மொத்த சினிமாவே அவர் கையில் ஃபிங்கர் டிப்ஸில் தான் இருக்கும். ஒரு சினிமா இன்னைக்கு ஷூட்டிங் நடக்குது போகிறது வரதெல்லாம் ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர். அவர் டேட்டு பாருங்கள் 3ல் இருப்பார் அவர், 12ல் இருப்பார், 21ல் இருப்பார். அவரால் தான் பண்ண முடியும். டைரக்டருக்கு, ப்ரொடியூசருக்கு, மற்றவங்களாம் ஒவ்வொருத்தரும் ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டு. மொத்தத்தையும் ஒரு கையில் வச்சுருப்பார். ஸோ அதனால் இந்த அட்மின் வந்து கெப்பாசிட்டி இருக்கும், பவர்ஃபுல்லாகவும் இருப்பாங்க. அவங்க துறையில் இந்த தேதியில் எந்த துறையில் வேணாலும் இருக்கட்டும், பெஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டராக இருப்பாங்க, உயர்ந்த பதவியில் இருப்பாங்க. இவங்க வாயிலிருந்து வர வார்த்தைக்கு மற்றவங்களாம் கட்டுப்படுவாங்க, ம். அதை ஒபே பண்ணுவாங்க. இதெல்லாம் அப் டு லைஃப் வரைக்கும் இருக்குமா அப்படின்னு பார்த்தாக்கா 45 வயசு வரைக்கும் இவங்கள அசைக்க முடியாது. அந்தளவுக்கு உயர்ந்த இடத்துல இருப்பாங்க. இவங்க வார்த்தைக்கு வீட்லேயும் சரி, வெளியிலையும் சரி, அவுட் ஆஃப் ஹவுஸ்லேயும் சரி, அப்படி ஒரு மரியாதை இருக்கும். நாம் 45 வயசுக்கு மேல மாற்றங்கள் நடக்குமா சார்? அதுதான் 45 வயசுக்கு அப்புறம் தான் இவருடைய வார்த்தைக்கு மரியாதை வீட்லேயும் இருக்காது, வெளியும் இருக்காது, அவர் பசங்கிட்டையும் இருக்காது.